ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃப்ரீக். நவம்பர் 24-25 மெகா ஆக்ஷன்ஸ் நடக்க போகுதுங்க. ஸோ ஆல்ரெடி டீம்ஸ் எல்லாம் அவங்க ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அவங்க வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தி வின்னிங் ரேட் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க டீம் காம்பினேஷன்ஸ் எப்படி செட் பண்றாங்கிறது ஆக்ஷன்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்கு சதீஷை வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க அக்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நினைக்கிறீங்க சதீஷ்? அவங்க ரிட்டன்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவங்க ரிட்டன்ஷன்ஸ் வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு இவங்க ரிட்டன்ஷன்ஸ்ல ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, துருவ் ஜுரேலுக்கு வந்து 14 crores அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் டிராவிட் வந்து இப்ப அங்க ஹெட் கோச்சா பதவி ஏற்றிருக்கார். அவரு தான் துருவ் ஜுரேல ரிட்டைன் பண்ண சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ராகுல் டிராவிட் வந்து ஜுரேல ஒரு பெரிய பிளேயரா பாக்குறாரு. மேபி அதனால வந்து அவங்க ஜூலைல ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரயான் பராக், ஹெட்மயர், அப்புறம் சந்தீப் சர்மா வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரா வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அன்கேப்டா வந்து சந்தீப் சர்மா ரிட்டைன் பண்ணது வந்து சூப்பர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். இது தோனிக்காக மட்டும்தான் சொல்லி இந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு டீமுக்கும் இது ஒரு நல்ல ஒரு இதாவே இருந்துச்சு. ஏன்னா சந்தீப் சர்மா வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வெளியில விட்டுருந்தா மேபி அதுக்கு மேல கூட போயிருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு நல்ல ஒரு பவுலர், இவங்களுக்கு ஒரு 4 crores கிடைச்சது சூப்பர்னே சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரிட்டன்ஷன்ஸ் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேஸஸுமே கவர்டு. ஓப்பனர்ஸ் கவர்டு, கேப்டன் கவர்டு, விக்கெட் கீப்பர்ஸ் கவர்டு, அந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் கவர்டு, அந்த மாதிரி எல்லாமே சொல்ல போனா நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் கோர், சூப்பர் இந்தியன் கோர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சு அங்கங்க ஃபில் பண்ணாலே போதும். ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்தீங்கன்னா 9 பிளேயர் ஆச்சு. மீதி ஒரு 2 இந்தியன் பிளேயர்ஸ் எடுத்தீங்கனாலே போதும். அந்த அளவுக்கு தான் அவங்க டீம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது ஓப்பனர்ஸ் கிடையாது. ஓப்பனர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸும் தேவைப்படாது. ஏன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பருங்கும் போது உங்களுக்கு பேக்கப் கூட ஆயிருச்சு. அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ ஓப்பனருக்கு வந்து பேக்கப் மட்டும் எதை எடுக்க பார்ப்பாங்க. நீங்க யாரை வந்து பேக்கப்பா கொண்டு வர நினைப்பீங்க? இவங்க எனக்கு தெரிஞ்சு மேபி பிருத்திவ் ஷாக்கு போகலாம். இந்தியன் ஓப்பனர் ஒரு பேக்கப் ஆப்ஷனா வந்து பிருத்திவ் ஷா வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷனா இருப்பாரு. ஓகே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி இருந்தா ஜானி பேர்ஸ்டோ, பில் சால்ட் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ். ஆனா பில் சால்ட் இவங்க வந்து இந்த டீமுக்கு வந்து ரொம்ப அண்டர் யூஸ்டா இருப்பாங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் கண்டிப்பா எல்லா மேட்ச் விளையாட போறார். இந்தியா டீமுக்கு அவர் ஓபன் பண்றாங்காட்டிக்கு அவர் தான் இனிமேல் ஓப்பனரா இருக்க போறார். கண்டிப்பா. ஸோ வந்து பேக்கப் ஓப்பனரா வரவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அன்யூஸ்டாவே போவார் இந்த டீம்ல. போவாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் எடுக்காம ஒரு நார்மலான பிளேயரே எடுக்கலாமே. ஏன்னா இப்போ நீங்க ஃபில் சால்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி அவர் ரொம்ப கோடி போயிருவார். இவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 41 கோடி தான் இருக்கு. இருக்கிறதுல லோவஸ்ட்னே சொல்லலாம். இவங்களுக்கு தான் லோவஸ்ட் இருக்கிறது. ஸோ வெறும் 41 crores வச்சு நீங்க ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயருக்கு போகாம என்னை கேட்டா ஒரு மயங்க் அகர்வால் அந்த மாதிரி ஒரு லோ ப்ரொஃபைல்ல போலாமே. அவர்லாம் கம்மியாவே கிடைக்கலாம். ஏன்னா இப்போ கூட ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு, இந்தியன் டீம்லயும் இல்ல. அப்படிங்கும்போது அவர் ஒரு கம்மி ஒரு அவரோட பேஸ் பிரைஸ்க்கே கூட கொஞ்சம் கிடைக்கலாம். பேஸ் பிரைஸ் டூ ஒரு கூட ஒரு 2 கோடி சேர்ந்து ஒரு 4 crores கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பேக்கப்பா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி போலாம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். அதனால எனக்கு வந்து உங்களோட டீமுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஜோ ரூட் லாஸ்ட் டைம் இவங்க வச்சிருந்தாங்க. பட் ஜோ ரூட் வந்து பட்லர் இருந்தாங்காட்டி ஜோ ரூட் வந்து அவங்க பெருசா யூஸ் பண்ணல. பட் இந்த டைம் வந்து ஜோ ரூட் வந்து இந்த செட்டப்க்கு கண்டிப்பா ஒரு நல்ல பேட்ஸ்மேனா இருப்பாரு. மேபி ஆமா, இந்த வாட்டி அவருக்கு பிளேயிங் லெவலில் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அவர் நல்லா யூஸ் பண்ணலாம். ஜோ ரூட் வந்து இந்த வாட்டி எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல கண்டிப்பா. இவங்க சொல்லுங்க. அதான் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜோ ரூட் எடுக்கலாம். அதே மாதிரி அதே கேட்டகரியில் ஸ்டீவன் ஸ்மித்தும் இருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கம்மி ரேட்ல கிடைக்க 2 to 4 crores 5 crores அவங்களாம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸ்னு பார்க்கும்போது ரியான் பராக் இருக்காரு, துருவ் ஜுரேல் இருக்காரு, ஹெட்மயர் இருக்காரு. அதே மாதிரி டாப் ஆஃப் தி ஆர்டர்ல சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால். அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 பேட்ஸ்மேன் மேலேயே வந்துடுறாங்க. சோ உங்களுக்கு அதுல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாலே போதும். அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா ஜோ ரூட், ஸ்டீவன் ஸ்மித் பக்காவா பெர்ஃபெக்டா ஃபிட் ஆவாங்க. ஏன்னா ஒரு அதிரடியான ஒரு பேட்டிங் லைன் அப். வில்லியம்சன், வில்லியம்சன் பெர்ஃபெக்ட். ஓகே. கேன் அந்த 3 வில்லியம்சன். பேர். ஆமா, அந்த ஃபேப் 4ல இருக்க அந்த 3 பேர், ஃபேப் 3 வந்து யாரோ ஒருத்தர் எடுத்தாங்க அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்களுக்கு பேட்டிங்ல வந்து அவ்வளவா தேவைகள் இருக்கு, வேற யாரும் தேவைப்படல. அவங்களுக்கு மேபி பவுலர்ஸ் தான் நிறைய தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ்ல உங்களோட கருத்து? இவங்க வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக்கா இருக்கு. இவங்க எல்லா பவுலர்ஸ் மெயின் பவுலர்ஸ் எடுத்து வித்துட்டாங்க.
மறுபடியும் வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டும் சந்தீப் சர்மாவும் அந்த நியூ பால்ல போடுற அந்த ஸ்விங் பண்ற ஸ்பெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பட் ட்ரெண்ட் போல்ட் வந்து இவங்க பட்ஜெட்குள்ள கிடைப்பான்னு தெரியல. அண்ட் ராகுல் கிடைக்கவே டிராவிட் ஹெட் மாட்டாருங்க. கோச்சா இருக்கிறதுனால கிடைக்கவே மாட்டார். போல்ட் எல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது இவங்க. ஏன்னா கண்டிப்பா கிடைக்கிற கஷ்டம். ஆர்டிஎம்மும் இல்ல, பணமும் இல்ல. ஆர்டிஎம் இல்லைனா கூட பரவாயில்ல, பணமும் இல்ல. சோ போல்ட் எல்லாம் மேபி 8 to 10 crores ஃபார் ஷோர் போயிருவாரு. மேபி கிடைக்க மாட்டாரு. சொல்ல முடியாது. இவங்க 10 crore அவருக்காக போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. மிச்சம் ஓகே. 31 crore நாங்க மத்த பிளேயர் ரவுண்ட் பண்றேன்னு சொல்லி போனா வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ராகுல் டிராவிட்டுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி தான் பிளேயிங் லெவன் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க. இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் போன 3 வருஷம் முன்னாடி மெகா ஆக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. எவ்வளவு கோடி போனாலும் பரவாயில்ல எடுத்துட்டாங்க. லாஸ்டா இருக்கிற அந்த மீதி பர்ஸை வச்சு ஜஸ்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 20 மெம்பர்ஸோ 19 மெம்பர்ஸோ எடுத்தாங்க. எல்லா டீமும் பாத்தீங்கன்னா 25 பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க. 23 to 25 வரைக்கும் எடுக்கிறாங்க. பட் ஆனா அவங்க வந்து லோவஸ்ட் 18 வரைக்கும் லோவஸ்ட் மினிமம் 18. இவங்க 19 or 20 தான் எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கு. லாஸ்ட் 3 years முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். பிளேயிங் லெவன் எங்களுக்கு இருந்தா போதும், கூட ஒரு 2 3 பேக்கப் வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தாங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபார்முலால போல்ட்டுக்கு வந்து ஆல் அவுட் போய் 10 crores எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த கோர் வேணுங்கிறக்கா 10 crore போய் போல்ட் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ராகுல் டிராவிட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணாவை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பிரசித் ஓகே. கிருஷ்ணா வந்து ராகுல் டிராவிடோட செல்ல பிள்ளை. அவர் எங்க இருந்தாலும் அவர் வந்துடுறாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவை கண்டிப்பா திருப்பி போய் பிரசித் கிருஷ்ணாவுக்கு கண்டிப்பா போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட இன்னொரு பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான். நீங்க சொன்ன ஆவேஷ் கான் வந்து ட்ரேடிங் பண்ணி கொண்டு வந்தாங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜில இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. மேபி ஆவேஷ் கானுக்கும் போகலாம், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அது அது போக பாத்தீங்கன்னா போல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஃபசருல்லா ஃபருக்கி அவர் இருக்காரு, ஆப்கானிஸ்தான் பவுலர் இருக்காரு. இன்கேஸ் அவர் கிடைக்கலங்கிற பட்சத்துல ஃபசருல்லா ஃபருக்கி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவர் கொஞ்சம் கம்மியா கிடைப்பாரு. அதனால ஒரு லெஃப்ட் ஆர்மர் அதே மாதிரி ஒரு பவுலர் வேணும்னு நினைக்கும் போது அவருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இஷாந்த் சர்மா அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ்க்கும் போகலாம். பழைய பவுலர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உமேஷ் யாதவ், இஷாந்த் ம். சர்மா. கரெக்ட். அந்த மாதிரி போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஸ்பின்னர்ஸ் நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க. அவங்க எடுத்த பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனதுன்னா ஒரு ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி போல்ட் இருந்தாரு, ஸ்பின்னர்ஸ் அப்ப சகல், அஸ்வின் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வந்து சூப்பர் பவுலிங் அட்டாக்கா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பவுலிங்கை சுத்தமா அவங்க கன்சிடரே பண்ணாம வெறும் சந்தீப் சர்மா மட்டும் அன்கேப்டா ரீடைன் பண்ணிட்டாங்க. மீதி எல்லாம் ஒரு பவுலர் கூட ரீடைன் பண்ணாதது எனக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. ஏன்னா ஆல் அவுட்டா பேட்ஸ்மேனுக்கே போயிட்டாங்க. ஆல் அவுட்டா பேட்ஸ்மேன் ஃபுல்லா போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சகலும் அஸ்வின் வந்து கிடைக்க போறது இல்லை, இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது உங்களோட தாட்ஸ் ஏதாவது யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 41 crores இன்னும் இருக்கு. நான் நீங்க சொன்ன மாதிரி 41 crores சகல், அஸ்வின், போல்ட் இவங்க 3 பேர்த்தையும் ஒரு 25 crores to 30 crores ரிட்டைன் பண்ண முடிஞ்சா மிச்ச 10 crores நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிளேயர்ஸை கூட எடுத்து இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபுல் ஃபிளட்ஜ் எப்படி போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா தகலை வந்து ஆர்சிபி விட்டதே வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். லாஸ்ட் ஆமா. டைம் ரிட்டன்ஷன்ல ஆர்சிபி தகல் ரிட்டைன் பண்ணாது ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த வாட்டி இவங்க ஏன் அந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு மேபி இவங்க எதிர்பார்த்துருக்கலாம். அந்த அளவுக்கு ரிட்டென்ஷன் பண்ற அளவுக்கு அஸ்வின் வந்து வேல்யூ இல்லை. மேபி அவரோட ட்விலைட் ஆஃப் த கெரியர்ல இருக்கிறதுனால அவர் அவ்வளவு கொடுத்து ரிட்டைன் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி நான் சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனுக்கும் அஸ்வினுக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால அஸ்வினை திருப்பி ஒரு 5 to 6 crores அந்த பட்ஜெட்ல கிடைச்சா அஸ்வினை மறுபடியும் கொண்டு வரக்கு கண்டிப்பா இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பஞ்சாப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்லி எடுக்க. ஓகே அப்படி இன்கேஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சகலோ இல்ல அஸ்வினோ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு தெரிந்து ஆடம் ஜம்பா இருக்காரு. ஆடம் ஜம்பா வந்து ஆல்ரெடி அவங்க பிளேயிங் லெவல்ல ஆட வைக்காம சப்ஸ்டியூட்டா வச்சிருந்தாங்க. ரொம்ப நாளாவே சகலுக்கு பேக்கப்பா வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் ஆடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடம் ஜம்பா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எடுத்தாங்க. ஸோ மேபி ஆடம் ஜம்பா எடுத்து அவர் பிளேயிங் லெவல் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன் கோர் செட் ஆயிடுச்சுங்கும் போது நீங்க ஆடம் ஜம்பா வந்து தாராளமா நீங்க பிளே பண்ணலாம். அவருக்கு போகலாம். இல்ல இந்தியன் பவுலர் வேணா சபாஷ் அகமத் இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் கூட போகலாம் இல்லைங்களா? சபாஷ் அகமத் இருக்காரு, இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? அந்த ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஆடம் ஜம்பா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோ ரூட் ஆடம் ஜம்பா லாஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அன்யூஸ்டா இருந்தாங்க. இந்த டைம் எடுத்து அவங்களுக்கு பிளேயிங் லெவல்ல நல்லா வாய்ப்பு நிறைய கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கம்மி விலைக்கே கிடைப்பாங்க. ஸோ நீங்க அவங்கள வச்சே போகலாம் கண்டிப்பா. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கறேன். ஏன்னா அவங்க சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணவங்கள நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனா அந்த அந்த டீமுக்கு அந்த டைம் அவங்க செட் ஆகாம இருந்தாங்க. ஆனா இந்த டைம் எனக்கு செட் ஆவாங்க அப்படிங்கறத தோணுது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்லயும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், ராவன் பவல் அந்த மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க. அவரும் இருந்தார், ராவன் பவல் அவரும் இருந்தாரு. ஸோ மேபி அவரு கூட யூஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு வந்து தெரிஞ்சு ராமன் பவுலுக்கு இவங்க போக வேண்டியது இல்லை. ஏன்னா ராமன் பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்மேரே ஒரு ஃபினிஷர் தான். ஹெட்மேருக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ ரேன் ஆமா. பராக், ஹெட்மேர், பராக் இந்தியன் டீமுக்கு ஃபினிஷராக இருக்காரு. ஹெட்மேரும் வந்து ஃபினிஷிங் ரோல்ல பண்ணும்போது ஃபினிஷருக்கான பர்பஸ் இங்க தேவையில்லை. இந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேன் நீங்க ஒரு பேட்ஸ்மேன் உள்ள எடுத்துட்டீங்கன்னாவே இங்க பேட்டிங் செட்டப் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. இதுக்கு மேல ஆமா. பேட்டிங்க்கு நீங்க பண்றதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே. பேட்டிங் பத்தி பெருசா உங்களுக்கு பேக்கப்புக்கு வேணா ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் போகலாம். பேக்கப்புக்காக இருக்கலாம். மேபி ஹெட்மேருக்கு வந்து பேக்கப்பா கூட ரோமன் பால் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப நீடா இருக்கு. பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு போறாங்க அப்படிங்கிறது. வேற ஏதாவது தாட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல விஷ்ணு, இவங்களோட டீமுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அக்ஷன்ல அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அக்ஷன்ஸ் ரிசல்ட் வரட்டும். அந்த ப்ரிவியூஸும் பண்ணுவோம். இந்த லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டீம் காம்பினேஷன் ஏதாவது இருக்கு, இல்ல நீங்க இந்த பிளேஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை. தேங்க்யூ. This video is sponsored by GenReviews.online.